இன்றைக்கி நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முட்டை கிரேவி தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். எப்போவும் பண்ணுறத விட கொஞ்சம் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் வேக வச்சுட்டு அதில் வந்து பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சமாக, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பூண்டு வந்து 10 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்து அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நறுக்கின தக்காளியை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டேன். இது வதங்கின கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக வச்ச முட்டையை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி அதை வந்து ஒரு தோசைக்கல்லில் வந்து நான் வந்து போட்டு மசாலாவில் பரட்ட போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண முட்டையை வந்து அதில் ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சமாக பரட்டி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் முட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டோஸ்ட் ஆகிற மாதிரி வந்து லைட்டாக வந்து ப்ரௌனிஷாக மாறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து கிரேவியில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்தாச்சு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருந்தது. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சமைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ரெகுலராக பண்ணுற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்காவது ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுவும் நல்லா வந்துச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்து நான் வந்து கொடுப்பேன். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது முதல் பிடிக்குமா, இல்லை ரெகுலராக வந்து எப்பவும் போல் சாப்பிட்றதா நமக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த எண்ணெயில் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாவிலே வந்து கிளறிட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணீர் விட்டுக்கலாம். தேவையான அளவு வந்து கொஞ்சமாக தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து தயிர் சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. ஸோ தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வேக வச்ச முட்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரட்டின முட்டையை இதில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருந்தது. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் ரொட்டீனாக சாப்பிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் அடிச்சு போச்சு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் வந்து வெரைட்டியாக பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.